வணக்கம். கடந்த ஒரு சில தினங்களாக நீங்கள் அயோத்தியா ராமர் கோயிலில் ஒரு பெரிய திருட்டு நடந்திருக்குது. இந்த உண்டியல் காசு டொனேஷன்ஸ் இதில் பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் விளக்கம் இது வரைக்கும் என்ன நடந்திருக்குது, அதில் என்னெல்லாம் அப்டேட்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத விளக்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது நான் உங்கள் மணியின் கோப்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல இதெல்லாம் எப்போ பின்னாடி நடந்தது, எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த ராமர் கோயிலை நிர்வாகம் பண்ணுறது ஒரு ட்ரஸ்ட்டு, ராம ஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்திர ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்கு நிறைய ட்ரஸ்டீஸ் மெம்பர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அதிகமாக டொனேஷன் வரக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டு ராமர் கோயில் இப்போ ராமர் கோயில் ட்ரஸ்ட். ஏன்னா இப்போ நம்ம அயோத்தியாவில் மிகப்பெரிய லெவலில் கோயில் கட்டினதுக்கப்புறமா பல முறைகளில் பணம் வந்துட்டு இருக்கு. கேஷு, தங்கம் போடுறாங்க, வெள்ளி போடுறாங்க, ஃபாரின் கரன்சி நிறைய போடுறாங்க. ஸோ அப்படி ஒரு உண்டியலில் போடுற பணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அதை ஒரு தனியாக ஒரு கலெக்ஷன் கவுண்ட் பண்ணுற ரூமுக்கு அதை கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு அங்கே பல முக்கியமான ஆள்கள் வச்சு, அதாவது பேங்க் மேனேஜர்ஸு, இப்போ சிட்டிங் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்க பேங்க் அஃபிஷியல்ஸு, அப்புறம் ரிட்டையர்டு பேங்க் அஃபிஷியல்ஸ், இவங்களாம் அவங்க பணம் எண்ணுவாங்க. இதில் எப்படி எண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிசிடிவி கேமராவில் தான் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி எண்ணி அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி இதான் நடந்துட்டு இருக்க நடவடிக்கைகள். இதில் அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற மெம்பரில் ஒரு மெம்பர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு அலிகேஷன் வைக்கிறார். என்ன அலிகேஷன் வைக்கிறாருன்னு சொன்னால், இந்த பண கலெக்ஷனில் ஒரு முறைகேடு நடந்துட்டு இருக்கு, பணம் திருடப்படுது, ஒழுங்காக மக்கள் பக்தர்கள் கொடுக்குற டொனேஷன்ஸ் சரியாக முறையாக அக்கௌண்ட்டுக்கு போகிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அது பெரிய லெவலில் பரவ ஆரம்பிச்சிருது. முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தருமே சமாஜ்வாதி பார்ட்டி எம்எல்ஏயுமே அது மிகப்பெரிய லெவலில் அதை என்ன பண்ணுறாருன்னா பெருசுப்படுத்துறாரு. அப்புறம் யோகிஜியோட கவர்மெண்ட் உத்தரப்பிரதேஷில் அவங்க என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா பக்தர்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா சாமிக்குன்னு சொல்லிட்டு டொனேட் பண்ணுறாங்க, அது கரெக்டாக அதுக்கு உண்டான பர்பஸ் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜூன் 13ஆம் தேதி, இப்போ இருந்து கரெக்டாக ஒரு 14 நாள் முன்னாடி. ஸோ ஜூன் 13 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டு பயங்கரமாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த சிஸ்டம் அவங்க இன்டர்நெட் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொன்னால், கேமரா இருக்கு இல்லையா, அஃப்கோர்ஸ் கேமரா தான் நம்மளுக்கு பேசிக்காக எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுற விஷயம். அந்த கேமரா ஒருவேளை வேலை செய்யலேன்னு சொன்னால் ஒரு பெரிய அலாரம் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது கேமரா இல்லாமல் இருக்கவே கூடாது. அதுவும் பணம் கலெக்ட் பண்ணுற கவுண்ட் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கக்கூடாதுன்னா, கேமரா இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த கேமரா ரெக்கார்டிங்கும் எவ்வளோ நாள் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, 45 நாள் அந்த கேமரா ரெக்கார்டிங் இருக்கிற மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அப்போ அந்த கேமரா ரெக்கார்டிங் செக் பண்ணுற மாதிரி ஒரு வழிமுறை இருக்குது. ஸோ இது அவங்களோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். கவுண்ட் பண்ணுறதுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தங்க இருப்பாங்களாமா, வெளியேருந்து பேங்க் மேனேஜர் இருப்பாங்களாமா, அப்படி நிறைய பேர் கொண்ட குழு. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க. உள்ளே போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கவுண்ட் பண்ணி முடிச்சு வெளியே வரும்போது அவங்க உள்ளே எதுவும் எடுத்து வரக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்பராக என்னென்ன சிஸ்டம் இருக்கோ அதெல்லாம் சிஸ்டம் வச்சுருக்காங்க. கேமரா ரெக்கார்டிங் இருக்குது. சரி, இவ்வளோத்தையும் மீறி எப்படி பணம் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த இன்வெஸ்டிகேஷனில் உள்ள ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது வெளியிலேருந்து பண்ணது கிடையாது. அந்த உள்ள கவுண்ட் பண்ணுற ஆளுங்கள் ப்ளஸ் அந்த கோயில் நிர்வாகத்தை வேலை பார்க்கக்கூடியவங்க, வெளியே இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பணம் திருடிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி, எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இவங்க வச்ச குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. முதல்ல இந்த ட்ரஸ்ட் மெம்பர் உட்பட சொல்லியிருக்காரு பெரிய ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் தெரிய வந்திருக்குன்னு சொன்னால், முதல்ல கேமரா ரெக்கார்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அலாரம் அடிக்கும். கேமரா ரிப்பேர்னு சொன்னால் அப்போ உடனே கேமரா மாற்றப்படணும், இல்லை அது ஸ்டாப் பண்ணப்படணும். அப்புறம் ரெக்கார்டிங் ஆகியுமே எப்படி பண்ணுச்சுன்னு சொல்லி ஃபுல் ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க. அந்த கேமராவை என்ன பண்ணுறாங்கன்னா மறைச்சிட்றாங்க. ஒரு துணி வச்சோ இல்லாட்டி அது பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிளைண்ட் ஸ்பாட்னா கேமரா தெரியாதபடி, கேமராவில் ரெக்கார்ட் ஆகாதபடி என்ன பண்ணுறாங்கன்னா கேமராவை மறைக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே இந்த மாதிரி கேமரா மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவங்க நோட் பண்ணிட்டாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன நோட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், சரி எப்படி பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, உள்ளே வரும்போது செக் பண்ணிடுறாங்க, வெளியே போகும்போது செக் பண்ணிடுறாங்க. சரி, கேமரா மறைச்சா கூட, பணம் எடுத்தா கூட எப்படி பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா, இவங்க டெம்பரரி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இன்டர்நெட் டெக்னாலஜிலாம் வர்றதுனால கேஷ் மெமரி அப்படின்னா டெம்பரரியாக ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெம்பரரி கேஷ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன மெத்தடுன்னு சொன்னால், இவங்க பணத்தை எடுத்துட்டு வெளியே போகிறது இல்லையாமா, பணத்தை எடுத்துட்டு டாய்லெட்டுக்கு போயிடுவாங்களாம். டாய்லெட் போயிட்டு டாய்லெட்டில் ஒழிச்சு வச்சிருது. டாய்லெட்டில் ஒழிச்சு வச்சுட்டு இந்த கூட்டுறதெல்லாம் கூட்டி டெபாசிட்லாம் பண்ணி இந்த செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிஞ்சு நிதானமானதுக்கப்புறம் டாய்லெட்ல இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறது. இந்த மாதிரி ஒரு வழிமுறையை பயன்படுத்தி பணத்தை திருடியிருக்காங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் மாட்டுறாங்க, ஏன்னா இவங்க கேமராவில் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்குன்னு அவங்க ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிறது, அதுக்கப்புறமா ஒரு மாதிரி அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே அப்படி கைக்குள்ளே வச்சு மறைக்கிறது, அப்புறம் கேமரா மறைச்சு கொண்டு போகிறதுலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா டாய்லெட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க, வாஷ்ரூம்ஸ் கொண்டு போய் ஒழிச்சு வச்சு திருடிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு.
அப்போ இந்த நபர்கள் என்ன எத்தனை பேர் இதெல்லாம் இன்வால்வ்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் கவுண்ட் பண்ற உள்ளேயே ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. வெளியே அதாவது கவுண்ட் பண்ணாம டெம்பிள் ஸ்டாஃப், ஏன்னா டாய்லெட்டுக்கு உள்ள போயிட்டு வரணும் இல்லையா, அது செக் பண்ணாம இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 2-3 பேர் அதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க. மொத்தம் 8 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த குற்றச்சாட்டு வந்தோடனே இந்த ட்ரஸ்டோடைய ஜெனரல் செக்ரட்டரி ஒரு தார்மீக அடிப்படையில் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா ரிசைன் பண்ணிட்டாரு. இன்னொரு மெம்பரும் ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடவுள் காரியம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துருச்சு, நான் உடன்பட்டிருக்கோன்னு சொல்ல வரல, ஆனால் நாங்கள் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. 8 பேர் வந்து கையுங்களோ மாட்டி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்களோட வீடுகள் அவங்களோட இடங்கள்லாம் போய் என்ன பண்றாங்கன்னா சர்ச் பண்றாங்க, இந்த பணம் அங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் மீட்டிருக்காங்க. அதில் வந்து நகைகளும் அடங்கி இருக்குது, கேஷ் அடங்கி இருக்குது. அதை வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா காஸ்ட் செக்காக பண்ண போறாங்க. ஒரு 6 பேர் கிட்ட இருந்து இந்த 80 லட்சம் ரூபா அவங்க சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய காரியம் வந்து நடந்திருக்கு. இது மிகப்பெரிய பரபரப்பான விஷயம். 8 பேர் அரெஸ்ட் பண்ணது, எஃப்ஐஆர் போட்டது. இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் ஆமாம் இது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் தான். ஏன்னா ராமர் கோயிலுங்கிறது நாடு ஃபுல்லாக பக்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு கோவில், அதுக்கு அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோவில், மக்கள் அவ்வளோ நம்பிக்கை வைக்கணும். அவ்வளோ மக்கள் வந்து அவங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணி, அவங்க ஏழைங்க கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க கஷ்டப்பட்டு பணத்தை கொண்டு போய் கடவுளுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அந்த பணத்தை கை வைக்கிறது தப்பு, மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. யோகிஜி என்ன பண்ணிருக்காரு, அவர் தான் முன் வந்து எஸ்ஐடி அவர் தான் ஃபார்ம் பண்ணது. அவர் சொல்லியிருக்காரு இந்த தப்பில் யார் இன்வால்வ் ஆயிருந்தாலும் யாரையும் நான் விட போகிறதில்ல, எல்லாரையும் நான் முழுசாக தண்டிக்காமல் இது திரும்பி நடக்காதபடி நான் பார்த்துப்பேன்னு சொல்லி யோகிஜி வாக்கு கொடுத்துருக்காரு. அவர் மேலே நிறைய பேருக்கு நம்பிக்கை உண்டு. அவரே ஒரு சன்னியாசி, அவர் ஒரு மடம் ரன் பண்ணுறாரு, அதனால அதுதான் தெரியும். மோடிஜியுமே மிகப்பெரிய லெவலில் வருத்தப்பட்டிருக்கிறார் இந்த விஷயங்கள் வரும்போது, அதுவும் அவரு சீரியஸாக கவனிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணான்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறதுனா இந்த 45 நாள் ஃபூட்டேஜ் இருக்கிறதுங்கிறது வேண்டாம், இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெகுலராக கண்டினியூஸ் செக் ஆடிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தப்பு பண்ணவங்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் வந்து இதுலேருந்து வெளிவர்ற தகவல்கள். எனக்கு இந்த சம்பவம் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தம், நம்ம பக்தர்கள் எல்லாருக்கும் இருக்க வருத்தம் தான். ஏன்னா எப்படி மனசு வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வருத்தம். பேங்க் அஃபீஷியல் தான் வேலை பார்த்துட்டு இருக்க அஃபீஷியல், சம்பளம் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு கோயில் காசு தேவையா அப்படிங்கிறது ரொம்ப எந்த அளவுக்கு மனசாட்சி எல்லாம் போயிட்டாங்க, கடவுள் நம்பிக்கை எல்லாம் போயிட்டாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த சம்பவம் கேட்கும்போது ஆசிரியர் எல்லாருக்கும் இருக்கவங்க நம்மளுக்கு உண்டான வருத்தம் உண்டு பக்தரா. அதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன எனக்கு ஹைலைட் ஆன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகிஜி வந்து விஷயங்கள் எடுப்பாரு அப்படிங்கிறத தாண்டி ராமர் கோவில்ல, அதுவும் புதுசா கட்டப்பட்ட ராமர் கோவில்ல யோகிஜி மாதிரி ஒரு சிஎம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தவறு நடக்குதுன்னு சொன்னா மற்ற கோவில்கள் உண்டி காசுலாம் என்ன நடக்கும்ன்றது கற்பனையே பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ மோசமா இருக்கும்ன்றது எனக்கு உறுதியா சொல்ல முடியும். இங்கேயே எப்படின்னா இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நேரடி உண்டியல் காசு திருடுறது. இது போக நம்ம திருப்பதியில பார்த்தோம், பவன் கல்யாண் அவர்கள் சொல்லியிருந்தாரு, திருப்பதி லட்டு செய்யறதுக்கான அதோடைய மெட்டீரியல்ஸ்ல ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ரிப்ளிங் எஃபெக்ட் இல்லை இன்டைரக்டா பண்ற தவறுகள், அது திருட்டு, அது எவ்வளவு இருக்குன்றது பத்தி. அப்போ இது அளவில்லாம போயிருமேன்னு சொல்லிட்டு அளவில்லாம போயிட்டு இருக்குமே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் இருக்கு. அறநிலைத்துறை தாண்டி வெளியே வரணும், அதுக்கும் வந்து நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருந்து ப்ராப்பரா கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதுல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். இது ஒரு சில சமூக விரோதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பாத்தீங்களா இந்த மாதிரி தப்பு நடக்குது, கோவில்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்கறதுக்கு வாதாடுறதுக்கு ஒரு சிலர் கிளம்புறாங்க. அது இன்னும் ஜாஸ்தி மோசம். ஏன்னா இங்க அட்லீஸ்ட் அவங்க தெரிஞ்சு ஒரு நடவடிக்கை எடுத்து கொண்டு போறாங்க. அரசாங்கங்கள் மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஜி டிபார்ட்மெண்ட்லாம் பாத்துக்கிறேன்ற மாதிரி இருக்க இடத்துல இன்னும் மோசமாக தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ என்ன சொல்றது, கடவுள் தான் காப்பாற்றணும். ஸோ இந்த தகவல் இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கும். பட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோட நோக்கம். உங்களுக்கு வீடியோ உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.